வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அனைத்து துன்பங்களின் மூல காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் எல்லாரும் இந்த நிஜ உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, நாம் நம்மளுடைய சிந்தனை உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். புரியலையா? நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தை நம்முடைய சொந்த கண்ணோட்டத்தின்படியே பார்க்குறோம். அதனால தான் இது ஆளுக்கு ஆள் மாறுபடுது. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு 100 பேர்கிட்ட போய் உங்களை பொறுத்த வரைக்கும் பணம்னா என்ன அப்படின்னு கேட்டு பாருங்கள். உங்களுக்கு 100 விதமான பதில்கள் கிடைக்கும். அடிப்படையில் பணம்ங்கிறது ஒன்று தான். ஆனால் அதோட அர்த்தம் நபருக்கு நபர் மாறுபடுது. ஒருத்தருக்கு பணம்னா அது நேரமாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அது சுதந்திரமாக இருக்கலாம், வேறு சிலருக்கு அது மன நிம்மதியாக இருக்கலாம், இன்னும் சிலருக்கு பணம் தான் எல்லா குற்றங்களுக்கும் காரணம்னு சொல்லலாம். இதில் எது சரி எது தவறுன்னு அப்புறம் பார்க்கலாம். ஆனால் ஏன் இப்படி ஆளுக்கு ஆள் மாறுபடுது? எல்லாரும் அவங்கவுங்க சொந்த அனுபவங்களின் வழியாக இந்த உலகத்தை பார்க்குறது தான் இதுக்கு காரணம். உணர்வுகளின் ரகசியம். நமக்கு வர்ற கோபம், பயம், கவலை, சந்தோஷம் எல்லாமே வெளியே நடக்கிற சம்பவங்களில் இருந்து வருதுன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. நம்முடைய உணர்வுகள் வெளி நிகழ்வுகளில் இருந்து வர்றதில்லை. அந்த நிகழ்வுகள் குறித்து நம்முடைய மூளை என்ன நினைக்குது அப்படிங்கிற எண்ணங்கள்ல இருந்து தான் வருது. நாம் எதை சிந்திக்கிறோமோ அதை மட்டும்தான் நம்மளால் உணர முடியும். இப்படி கற்பனை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் பார்க்குற வேலை சுத்தமாக பிடிக்கல. அந்த வேலை உங்களுக்கு மன அழுத்தத்தையும் விரக்தியையும் கொடுக்குது. ஆஃபீஸுக்கு போகவே உங்களுக்கு பிடிக்கலை. இப்படி இருக்கும் சூழலில் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட வீட்டில் உட்காந்து ஒரு ஜாலியான டிவி ஷோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் அதை பார்த்து சிரித்து ரசித்து கொண்டாடுறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஆஃபீஸ் வேலையை நினச்சி குமுறிக்கிட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுதா? வெளிப்புற சூழல் தான் நம்முடைய உணர்வுகளை முடிவு பண்ணுதுன்னா, நீங்கள் டிவியில் ஒரு நல்ல நிகழ்ச்சியை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக தானே இருக்கணும். ஆனால் ஏன் இருக்க முடியலை? ஏன்னா வேலை அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றின உங்கள் எண்ணம் தான் உங்களுக்குள்ள பதற்றத்தை ஏற்படுத்துது. கடைசியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய அத்தனை துன்பங்களுக்கும் மூல காரணம். நாம் எப்போ தேவையில்லாமல் சிந்திக்கிறத நிறுத்துகிறோமோ அந்த நேரத்தில் தான் நாம் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்க தொடங்குகிறோம். அதனால் இனிமேல் தேவையில்லாத எண்ணங்களுக்குள்ளே மூழ்கி உங்கள் நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. உங்களோட பார்வையில் பணம்னா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவுக்கு விஸ்டம் லைப்ரரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றிகள்.